சத்தமில்லா சாதனையாளர் சரளூர் ஜெகன். தமிழகத்தின் தென்பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் சரளூர் என்கிற அழகிய கிராமத்தில் பிறந்தவர்தான் இந்த சரளூர் ஜெகன். சத்தமில்லா சாதனையாளர். இவர் சத்தத்தை ஓங்க செய்வதே இந்த பதிவின் நோக்கம். நிறைகுடம் தள்ளும்பாது. அதுபோலத்தான் தான் செய்யும் சமூக சேவைகளையும் சத்தமில்லாமல் சாதித்து கொண்டிருக்கும் எளியவர், ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சரளூர் ஜெகன். நாகர்கோவில் அருகே உள்ள அனந்தன் குளம் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 99 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த குளம் மக்கள் பயன்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது. அந்த குளத்தில் காலி மது பாட்டில்கள் மற்றும் மட்கா குப்பை என பல வகை நெகிழி குப்பிகள், நெகிழி தாள்கள், பழைய செருப்புகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. நீர்நிலைகளில் உபயோகம் தெரியாத சிலர் தேவையற்ற பொருட்களை வீசிச் செல்லும் குப்பை தொட்டியாக பயன்படுத்தி வருகின்றனர். அனந்தன்குளத்தில் நீர் நிரம்பி இருப்பது தெரியாமல் குப்பை கூளங்கள் தான் எங்கும் காட்சியளித்தது. அதை கண்டு கவலைப்பட்டார் சமூக சேவகர் சரளூர் ஜெகன். கழிவு பொருட்களை அகற்ற முடிவு செய்தார். அவரது ஊரான சரளூரில் இருந்து அனந்தன்குளம் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தினமும் அதிகாலையில் எழுந்து நடந்தே குளம் வந்து சேருகிறார். கைகளில் 20 கிலோ 50 கிலோ அளவு சாக்கு பைகளை கொண்டு வருகின்றார். அனந்தன்குளத்தில் கிடக்கும் காலி மது பாட்டில்கள் மற்றும் மட்கா குப்பை வகை, நெகிழித்தாள்கள், நெகிழி குப்பிகள், பழைய செருப்புகள் ஆகியவற்றை அகற்றும் பணி செய்து சாக்குப்பைகளில் நிரப்பி அவற்றை தினமும் நாகர்கோவில் மாநகராட்சி தூய்மை பணியாளரின் கரங்களில் ஒப்படைக்கும் புனித பணியை செய்கிறார் சரளூர் ஜெகன். 2 ஆண்டுகள் தொடர்ந்து சலிப்பின்றி தூய்மை பணி செய்ததன் விளைவாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மக்கள் நீராடி செல்கிறார்கள். விலங்குகள் நீர் அருந்துகின்றன. குளக்கரையில் போதை ஆசாமிகள் மது அருந்திவிட்டு குப்பியை உடைத்து போட்டுவிட்டு செல்கின்றனர். அந்த பீங்கான் துண்டுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பொறுக்கி எடுத்து அகற்றுகிறார் சரளூர் ஜெகன். அது மட்டுமின்றி குளத்தில் வீசிச் செல்லும் பழைய துணிமணிகள் அனைத்தையும் அகற்றும் பணி செய்கிறார். இன்று அனந்தன்குளம் தூய்மையாகி ஆனந்த குளமாக காட்சியளிக்கிறது. சரளூர் ஜெகன் இரத்த தானம் பற்றி விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் இருந்து இரத்த தானம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 102 முறை இரத்த தானம் செய்துள்ளார் சரளூர் ஜெகன். 350 மில்லி அளவில் 79 முறையும், 100 மில்லி அளவில் 23 முறையும், ஆக மொத்தம் 29 லிட்டர் 950 மில்லி இரத்த தானம் செய்துள்ளார் சரளூர் ஜெகன். அதில் ஒரு சிறப்பு 1991ஆம் ஆண்டு நாகர்கோவில் கோட்டாறு அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவையான இரத்தம் வழங்கினார் சரளூர் ஜெகன். அந்த பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை வளர்ந்து பருவமடைந்து திருமணமாகி பிரசவத்திற்கு 2013ஆம் ஆண்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட போது அறுவை சிகிச்சைக்கு தேவையான இரத்தம் அந்த பெண்ணுக்கும் வழங்கியிருக்கிறார் சரளூர் ஜெகன். இப்படி தாய்க்கும் மகளுக்கும் பிரசவத்தின் போது தேவையான இரத்தம் வழங்கியவர் சத்தமில்லா சாதனையாளர் சரளூர் ஜெகன். இவரது இரத்த வகை அரிய வகை B நெகட்டிவ் இரத்த வகை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமா, சரளூர் ஜெகன் சிறந்த எழுத்தாளர். மழை துளிகள் மற்றும் பாதை 1, பாதச்சுவடுகள் 44 என்ற 2 கவிதை நூல்கள், காக்காட்சி மற்றும் சப்பட்ட பாண்ட என்ற கன்னியாகுமரி மாவட்ட வட்டார வழக்கு மொழியில் 3 நாவல்களும் எழுதியுள்ளார். இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு, நீர்நிலைகள் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் மத்தியில் பேசி வருகிறார் சரளூர் ஜெகன்.
எந்த ஒரு சேவையையும் பிறரை எதிர்பார்க்காமல் தன்னிடம் இருந்தே தொடங்க வேண்டும் என்று செயலில் காட்டி வரும் சரளூர் ஜெகன் அவர்கள் புங்கை மரங்கள், வேப்ப மரங்கள், அரச மரங்கள் ஆகியவற்றை நட்டு பராமரித்து வளர்த்து வருகிறார். 65 வயதான சரளூர் ஜெகன் எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் ஒரு மகாமனிதர். சுயநலம் இல்லாத பொதுநலத்தை பேணுபவர் இந்த சரளூர் ஜெகன். குமரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் இவரது புகழை தமிழகம் முழுவதும் ஒலிக்கச் செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களின் கடமை. நான் ஏற்கனவே கூறியது போல நிறைகுடம் தழும்பாது. அதனால்தான் இவரது சாதனை சத்தமில்லாமல் இருக்கலாம். அதை இந்த பதிவின் மூலம் உலகுக்கு எடுத்து ஓங்க செய்ததிலே பெருமையடைகின்றோம். வாழ்க சரளூர் ஜெகன் புகழ். நன்றி, வணக்கம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.